ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க. புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க, பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர், நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா. சாரி. ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க, நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல வச்சுங்க.